ஆக இந்த கேன்சருடைய இது வந்து ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து அறியாமை, நம்பர் ஒன், அன்அவேர்னஸ். ரெண்டாவது வந்து உணவு பழக்கங்கள். இதெல்லாம் அறியாமை அப்படின்னு சொல்றது என்ன சொல்லி பார்க்கறேன். நான் இது அதிகமா டீனேஜர்ஸ்க்கு, கேர்ள்ஸ். யூட்ரஸ் கேன்சர் யாருக்கு? யூட்ரஸ் கேன்சர் பாதிக்கப்பட்டவரெல்லாம் ஒரு 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 கருத்து இது எடுத்தாங்க. இது இருக்கும்பொழுது யாருக்கு முக்கியமா யாருக்கு இது நடக்குதுன்னா ரெண்டு பேருக்கு நடக்கும். முக்கியமா கல்யாணம் ஆனதுக்கு பிறகு குழந்தை வேண்டாம் என்று சொல்லி கர்ப்பத்தை கலைப்பவர்களுக்கு அவர்களுக்கு அவர்கள் நிறைய இருக்காங்க. அந்த லிஸ்ட் நிறைய இருக்காங்க. அப்ப என்ன எனக்கு அந்த யூட்ரஸ் வந்து ரொம்ப ஹை சென்சிட்டிவ். அத என் தங்கை சொல்லியிருந்தான். அப்போ அந்த காலத்துல அவன் தான் அந்த டீன் கேர்ள்ஸ்க்கு எல்லாம் பேசுறதுக்கு இருக்கிறேன். அப்போ என்ன பண்ண அது எப்பேற்படி எவ்வளவு சென்சிட்டிவ்னா, ஊசி நுனியில 1000 அப்ப எவ்வளவு மைக்ரோ இருக்கு இல்லையா, அந்த நுனி அளவுக்கு அந்த அந்த யூட்ரஸ்ல ஒரு 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 குத்து, ஒரு ஒரு இது அந்தாக்கா அந்த ஏற்படுற மைண்ட், அந்த மைக்ரோ லெவல்ல இருக்கிற அந்த அந்த இது வந்துட்டு அப்படி அந்த புண்ணு வந்து அப்படி காத்து. அது ஒண்ணு. அப்போ யூட்ரஸ் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ், ஜக்குதே பார்த்துக்கணும். அப்போ கல்யாணம் ஆனவங்க கூட என்ன பண்ணுவாங்க, குழந்தையை கருக்கலைப்பு செய்யக்கூடாது, இப்ப வேண்டாம் அப்படின்னு. ரெண்டாவது, இதுக்கு ரொம்ப ஜெபம் பண்றாங்க. சிலருக்கு வந்து வேற வழி இல்லை, குழந்தை வந்து அப்ஸ் அண்ட் டவுன் இப்படி ஆயிடுச்சு, பண்ணிதான் ஆகணும் அப்படின்னாக்கா அவங்க அடிக்கடி என்ன பண்ணணும்னாக்கா டாக்டரை செக் பண்ணிட்டு. ரெண்டாவது, இந்த பிரஸ்ட் கேன்சர், அதை வந்துட்டு பெண்கள் வந்து முக்கியமா அந்த 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 25 வயசுல இருந்துட்டு அவங்க செக் பண்ணிட்டே இருக்கும். அவங்களே சொல்லுவாங்க அது எப்படி, இப்ப நான் மறந்துட்டேன் அது எப்படி, அது அந்த பிரஸ்ட்ல எப்படி அவங்க இடம் இருந்து வளம், வளம் இருந்து இடம், மேலிருந்து கீழே, அது மறந்துட்டேன் நான். நானும் அதை கத்துக்கிட்டேன். நான் ஒரு பொம்மையை வச்சு என் தங்கச்சி சொல்லி கொடுத்தா, பெண்களுக்கெல்லாம் சொல்லி எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி. அமெரிக்காவில் அதுக்குன்னு கொண்டு வந்த இது அது, அந்த பொம்மை. இதுக்கு யார்கிட்ட போயிட்டு ஏற்ற இல்லவே இல்லை. அதை வைத்து அது அது அப்போ அது 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 பெண் டாக்டர்ஸ்க்கு அது பார்த்துக்கணும். பிரஸ்ட் கேன்சர், சரிங்களா? அடுத்தது திரும்ப யூட்ரஸ்ல ஒண்ணு வந்துட்டேன். இந்த காலத்து பிள்ளைகள் என்ன பண்றாங்க, பெண் பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா, ஆண் பிள்ளையோட உறவு கொள்றாங்க. உறவு கொள்ளும் பொழுது அவங்களுடைய பெரிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நான் வந்து லூப் யூஸ் பண்றேன். லூப்னு என்ன சொல்லுவாங்க, இந்த கருத்தடை இருக்கு, அதுக்கு என்ன பேருங்கய்யா, டக்கு ஞாபகம். அந்த அந்த ஆண்கள் அந்த இதுல போடுற ஆண்குறியில அதை இது பண்றாங்க, அது பேர் வரலையே. பண்ணிட்டு அவங்க அதை அதை ஏன்னா கருத்தடை சாதனத்துக்கு அந்த இது பயன்படுத்த சொல்லுவாங்க. அது வந்து என்னையா, ஆணுரை காண்டம் ஆணுரை ஆணுரை காண்டம் காண்டம். அது வந்துட்டு 100% சேஃப் கிடையாது, மருத்துவ சொல்லுது. ஏன்னா அது பல எத்தனையோ ஆயிரம் விந்து விந்து அணுக்கள் வரும் ஒரு ஒரு இதுல, ஒரு 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 இதுல தொட்டாலுமே, ஒரு ஒரு ஊசி வந்து தொட்டாங்க, அவ்வளவு இருக்குது. அப்போ அது எவ்வளவு நுண்ணியதா இருக்கும். ஒரு அணு, விந்து அணு, அணு ஒரு அணு. அப்போ இதுக்கு வந்துட்டு இதுல வந்து அந்த மாதிரி ஓட்டைகள் இருக்கு. 100% அது பெர்ஃபெக்ட் இது கிடையாது. அப்போ அதன் கூடாக அது வந்துட்டு வெளியில போயிட்டு பெண் பிள்ளைகளோட கூட, இல்ல கணவன் மனைவி கூட சொல்லுவாங்க, நான் காண்டம் போட்டு தான் நான் யூஸ் பண்ணேன், குழந்தை வந்துச்சுன்னா அது பெரிய பிரச்சனை, வேற என்னமோ பண்ணியிருக்கிற, குடும்ப பிரச்சனையாவது, நீ வேற ஒரு உறவு வச்சிருக்கிற. ஸோ இதெல்லாம் பிரச்சனை இது பிள்ளைகள் கிட்ட இல்லையா, இந்த பிள்ளைகள் சொல்லுவாங்க. ஏன்னா என்கிட்ட கவுன்சிலிங் வந்திருக்காங்க, நான் வந்துட்டு அந்த காலத்துல நான் காண்டம் யூஸ் பண்ணி தான் இல்லை எனக்கு குழந்தை வந்துச்சு, நான் பண்றேன். சரி, என்கிட்ட வந்ததுனால அது வேற என்னவோ இது பண்ண வேண்டிய சூழல் இருக்கு. அடுத்தது அதை இது பண்றதுக்கு கருத்தடை மாத்திரைகள் சாப்பிடுறது, எஃபெக்ட் பண்றது இல்லையா.
என்னோட இன்னும் சிறப்பா மருத்துவர் சொல்லுவாங்க, அது ஒரு நாள் பார்ப்போம். நம்ம டாக்டரை யார்கிட்ட கேட்டு பண்ணிட்டு அதுக்கு ஸ்பெஷலைஸ்ட் வச்சு ஒரு நாள் அதையும் போடணும். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு தான் மறதி நிறைய இல்லைங்களா, முன்ன நிறைய எடுப்பேன், ஒதுக்கு எடுப்பேன் நான். ஏன்னா என் தங்கைகள் வரும்போது அவங்க டாக்டர்ஸ் அவங்க வச்சு தான் அந்த மாதிரி பண்ணுவேன் கேம்ப்ல. எவ்வளோ இம்பார்ட்டன்ட், டீம் கேம்ப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், சபைகள்லாம் தெரிய மாட்டேங்குது. ஸோ இது ஒரு காரணம், மருந்துடைய சைடு எஃபெக்ட். அந்த பயன்படுத்துகின்ற அந்த 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 கருத்தடை எதிர்ப்பு மருந்து இல்லையா, கரு ஆயிடுச்சு, அது வேணா குறிப்பிட்ட இதுக்கு மட்டும்தான் அது 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 செயல்படும், அந்த மாத்திரை செயல்படும். அந்த குறிப்பிட்ட வாரத்துக்கு மேல போனா அந்த மாத்திரை சாப்பிட்டோம் அது கிடையாது, அது ரொம்ப சைடு எஃபெக்ட். ஸோ இதெல்லாம் தெரியணும் பிள்ளைகளுக்கு, இதான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். டீச்சர்ஸ் ட்ரைனிங் அடிக்கடி வைப்போம் இல்லையா. நாங்கள் இருக்கும்பொழுதுலாம் ஒரு வாரம் எப்போ நடக்குன்னா இந்த மே மாசத்துல தான் குருகுலம் அப்படின்ற ஒரு இது அப்படின்னா தங்குவாங்க. பிபிஎஸ் இது சண்டே ஸ்கூல் சூப்பரிண்டெண்டன்ஸ் அவங்க போய் அவங்க டீச்சர்ஸ்க்கு சொல்லுவாங்க, அவங்களுக்கு நடத்தும் 10 நாள்ல இதெல்லாம் நடத்தும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்லிக் கொடுக்கும். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் ரெகுலரா நடத்துவோம். அப்போ இது காரணம் இல்லைங்களா, இது ஒன்று. அப்போ வந்து அந்த நாட்கள்ல வந்து எனக்கு குழந்தை வேண்டாம் கருது, அது சென்சிட்டிவ், ஹைலி சென்சிட்டிவ். அது வந்து அஃபெக்ட் ஆகுது, இன்ஃபெக்ட் ஆகுது, ரெண்டுமே. அஃபெக்ஷன் அண்ட் இன்ஃபெக்ஷன். அஃபெக்ஷன் இல்லை, அஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆகுது இல்லையா. அது இதுல வந்துட்டு அவ்வளவு சென்சிட்டிவ் ஏரியாக்குள்ள அந்த மெடிசின்ஸ் இதெல்லாம் வந்து இதை வந்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். அதான் ரோமன் கத்தோலிக்கர் என்ன பண்ணோம், கருச்சிதைவுக்கு இடம் கொடுக்க ரெண்டு வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒண்ணு வந்துட்டு திருமண சிதைவு. எனக்கு கல்யாணம் வேணாம் இது பண்ணிடுறாங்க, பிரிஞ்சிடுறாங்க. ரோமன் கத்தோலிக்க திருச்சபை அதை ஒத்துக்காது இல்லையா. ரெண்டாவது வந்து கருச்சிதைவு செய்யக்கூடாது ரோமன் கத்தோலிக்க. அப்போ இந்த விஷயம் கொஞ்சமா தெரியல. அப்போ இந்த பிரஸ்ட் கேன்சர் இது. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சாப்பிடுற உணவு. அடுத்தது பிளாஸ்டிக். முக்கியமா பிளாஸ்டிக்ல என்னன்னாக்கா இந்த டீ வாங்கிட்டு கொடுப்போம், டீ சூடானதெல்லாம் பிளாஸ்டிக்ல போறாங்க இல்லையா. அது வந்து கேன்சருடைய இதுக்கு இதெல்லாம் காரணம். எனக்கு கூட என்னன்னாக்கா நல்லா கண்டுபிடிச்சிட்டோம், எனக்கு வந்துட்டு வயிறு வலிக்கும் கொஞ்சம் அடிக்கடி, வயிறு வலி, ரொம்ப வயிறு வலிக்கும். டாக்டர் என்ன பண்ணா நிறைய டேப்லெட்லாம் கொடுத்து பார்த்தா டெஸ்ட் பண்ணா ஒண்ணுமே இல்லை, எல்லாம் பண்ணி பார்த்தாக்கா. அப்புறம் ஏதாவது ஒரு அலர்ஜியா இருக்குமாட்டு நீங்க சாப்பிடுறது எப்போ வயிறு வலிக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க, அது யோசிங்க. எதனா சாப்பிட்டீங்களா, எண்ணெய் பொருள் சாப்பிட்டீங்களா, இல்ல சீ ஃபுட் சாப்பிட்டீங்களா, சீ ஃபுட்ல எதை சாப்பிட்டீங்களா, அதை வந்து கண்டுபிடிங்க. இதெல்லாம் சாப்பிட்டீங்களா, எதுனா குடிச்சிங்களா, கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்போம், கூல்ட்ரிங்க் குடிச்ச பிறகு வருதா, இந்த மாதிரி பார்க்கும் பொழுது எதுவுமே இல்லை. ஆனா எனக்கு இது வந்ததுன்னா இந்த நிறைய ஊழியர்களுக்கு போறேன், டீ கொடுப்போம். அந்த கப் இருக்குல்ல, பேப்பர் கப், பேப்பர் கப்ல பிளாஸ்டிக் மோல்டட் பேப்பர். அந்த சூடானது போயிட்டு என்ன பண்ணுதுனாக்கா அந்த பிளாஸ்டிக்கை பண்ணிட்டு, அதனால எனக்கு வயிறு வலி. எல்லாருக்கும் இருக்காது, சிலருக்கு வந்து அது அலர்ஜி. அப்போ இந்த பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ண சொல்லிதான், பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாதீங்க. சபையில சொல்லும், பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாதீங்க. பிளாஸ்டிக் பை என்னுடைய பேக்ல வந்துட்டு என்னை பார்த்து நிறைய எங்க ஏரியா கடைக்காரெல்லாம் சொல்லுவாங்க, ஐயா உங்களை ஒரு சூப்பரா இல்லையா, பேக் ஒன்று வச்சுருவேன் பைக்ல, எப்பவுமே பேக் இருக்கும். அவங்க கூட பிளாஸ்டிக் பையில யூஸ் பண்ணவே மாட்டேன். என்ன பேக் இதை போடு, ஒரு பிளாஸ்டிக் தான், ஒரு 4-5 நேரம் திக்கான பிளாஸ்டிக். அது அந்த பிளாஸ்டிக் இல்லைங்களா, அந்த மாதிரி பேக் வச்சுருப்பேன், அதுல போடுங்க. அப்படி வாங்கிட்டு வரேன். ஹோட்டல் போட எடுத்துட்டு போவேன் நான். ஹோட்டல்ல போய் இதெல்லாம் வாங்கணும்னாக்கா அந்த பிளாஸ்டிக்ல சுத்தக்கூடாது அவங்க. இப்ப பிளாஸ்டிக் ஒரு பெரிய எதிரி. இதெல்லாம் வந்துட்டு உணவுகள், சூழல்கள் இல்லையா, நம்ம குடிக்கிற தண்ணி, இதெல்லாம் வந்துட்டு கேன்சர்ஸ்க்கான காரணங்கள்ல இது. இந்த காரணங்கள் எல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு நாள் வந்து நம்ம ஐயாட்ட சொல்லி ஒரு இது தனியா எடுத்து நம்ம போடணும். ஏன்னா கண்டிப்பா தேவை, இது ரொம்ப அவேர்னஸ் தேவை. பிளாஸ்டிக்கை யூஸ் பண்றதை டோட்டலா அவாய்ட் பண்ணணும். பாத்திரங்களை பயன்படுத்துது
பிளாஸ்டிக் பாத்திரம் சூடு இருக்கக்கூடாது அவ்வளவு. இல்ல இன்னைக்கு ஓவன்ல வந்து அதுல வைக்கிற பிளாஸ்டிக் கூட ஓவன் யூஸ் பண்றதுக்கு பிளாஸ்டிக் அது அதை கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. இன்னும் சொல்லப்போனா மைக்ரோ ஓவன் பயன்படுத்தவும் கூடாதுங்கிறாங்க இல்லைங்களா. இதெல்லாம் வந்து அந்த அப்டேட் எனக்கு நான் அப்டேட் ஆகல இன்னும். இன்னும் அந்த 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 பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, அந்த கருப்பு கலர் கோட் பண்ணியிருக்குது கோட்டட், அது கூட வந்துட்டு பயன்படுத்த தவிர்க்கணும்னுட்டு இப்போ நான் ஏதோ ஒரு தடவை அதை படிச்சேன். அப்ப இதை குறிச்சு வந்து நான் வந்து வெறும் முன்னுரை தான் கொடுத்துருக்கேன். டீட்டெயில் அப்டேட் இது வந்து நமக்கு கண்டிப்பா நம்முடைய குழுவுக்கு கண்டிப்பா வேணும். அப்ப பெண்கள் அதிகமா பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. கேன்சரால பாதிக்கும் பெண்கள். ஒண்ணு வந்து இந்த யூட்ரஸ் பிரச்சனை, இன்னொன்று வந்து பிரஸ்ட் கேன்சர். இது அதுக்கு வந்து நம்முடைய அறியாமை நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கணும், வீட்டில் இருக்கோம் செக் பண்ணணும் இல்லையா. அதுக்கு நிறைய அப்ப இன்னொரு விஷயம் கூட நீங்க சொல்றது நல்லது, மறந்துடும் இது ஞாபகம் இருக்கு, சொல்ல மாட்டேன் நான், நிறைய பேர் மறந்துட போறேன், சொல்ல மாட்டேன் மறந்துட போறேன். இன்னொன்று வந்து பெண்கள் வந்துட்டு ஏன் எரிச்சல் படுறாங்க, எரிச்சல் அடைவதற்கு காரணங்களை கோபப்படுறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, முக்கியமா இந்த மென்சஸ் பீரியட்ல அவங்களுக்கு நிறைய எரிச்சல் வரும், வலி இருக்கும், எரிச்சல் இருக்கும். ஏன்னா நான் சின்ன வயசுல எங்க அம்மா என்ன வந்து, எனக்கு அப்போ வந்து 8 வயசு 7 வயசு இல்லையா, எங்க அம்மா பெரம்புல தான் அடிப்பாங்க. அன்னைக்கு வந்துட்டு அந்த 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 டிப்பர் பார்த்தீங்களா, ஜோடுதல் என்னும் பித்தளை, அப்பெல்லாம் பித்தளை பக்கெட்டால தான் அது குடிப்பாங்க இல்லையா. அன்னைக்கு ஏதோ ஒன்று எங்க தம்பியை என்னமோ பண்ணிட்டேன், அவங்க கத்துறாங்க அங்க இருந்துட்டு, பாத்ரூம் செய்யாதரா செய்யாதரான்னு சொல்லிட்டு டாய்லெட் போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணா, தலையை டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சாங்களா. எங்க அம்மா தலையில அடிக்க மாட்டேன், எங்க அம்மா எப்பவும் இங்கேதான் அடிப்பாங்க, இங்கேயும் பட்டக்ஸ்ல அடிப்பாங்க, திருப்பி வச்சு பட்டக்ஸ்ல அடிப்பாங்க, கையில இங்கேதான் அடிப்பாங்க, பெரம்புல தான் அடிப்பாங்க. அன்னைக்கு அடிச்சு ரத்தம் வந்துச்சு, அழுது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் கூட அந்த மார்க் இருக்கு எனக்கு. ஆனா அது எப்ப எனக்கு தெரிய வந்ததுன்னா, நான் ஓப்பனா பேசுறேன். எங்க அம்மா வந்துட்டு அப்போ அப்போ திடீர்னு ஓடுவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்துட்டு ப்ளீடிங் வரும். எனக்கு அந்த 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 மாதவிடாயிலே அந்த டைம்லலாம் வந்துட்டு இப்ப இருக்க மாதிரி கிடையாது, துணி பயன்படுத்தாத மாதிரி இருக்கும். அப்போ ஒரு முறை நான் டாய்லெட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் இல்லையா, என்னமோ வேகமா ஓடி வராங்க, ஓடி வந்து இப்பதான் நான் டாய்லெட் உட்கார், சின்ன பையன் அப்ப, ரொம்ப சின்ன பையன், அம்மா ரத்தம் வருது ரத்தம் வருது ரத்தம் வருது, சுமார் சுமார் யார சொல்ல சுமார் சுமார், ஏன்னா அவங்க இங்கதான் வரணும் டாய்லெட்குள்ள சரிங்களா. நான் சின்ன பிள்ளை கது சாத்தாம உள்ள உட்காந்து பழக்கிட்டாங்க சின்ன வயசு, ஏன்னா நாங்க உள்ள தாப்பால் போட்டுக்கிடுவோம். அழுகுறேன், நான் கத்துறேன், வாயை அடைக்கிறாங்க. பட் இல்ல அப்புறம் சரியாயிடுடா சரியாயிடுடா, இல்ல உண்மை அடிபட்டுச்சு, இல்ல எதனா ஒண்ணு போயிட்டு உங்களை உள்ள போய் ஏதோ கடிச்சிருச்சு, வண்டி ஏதோ கடிச்சிருச்சு அப்படின்னு, இல்லை இல்லைன்னு சொல்லி பண்ணிட்டு அப்புறம் ஆனா சொன்னாங்க புரியல. என்ன தலையில அடிச்சப்போ அவங்களுக்கு அன்னைக்கு அந்த இது இருக்கு. இப்ப பாருங்க, பெண்கள் ஆண்கள் எப்படி இருக்கணும் பாருங்க, புரியுதுங்களா. கணவன் மனைவி உறவு எங்க தெரியுமா, இங்கதான். அப்போ அந்த பீரியட் டைம்ல கணவன் வந்து அவங்க பக்கபலமா இருக்கும். இது நிறைய பேருக்கு வயிறு வலிக்கும், ஒரு இரிட்டேஷன் இருக்கும் அந்த டைம்ல இல்லைங்களா. இப்ப சிலருக்கு அளவுக்கு அதிகமா போனா அது கூட கேன்சருக்கு ஒரு காரணம். இது நிறைய இப்ப கண்டிப்பா நம்ம டாக்டர் அதை கேட்டு இதை நாம இது பண்ணணும், இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஒரு இதுவா கொடுக்கணும். அப்போ நம்ம குடும்பத்துல கணவன் மனைவி உறவுனுடைய மேன்மை எங்க இருக்குதுன்னா, இது அதுக்கு நான் சைக்காலஜி படிக்கும்போது இதெல்லாம் வந்தது அதுல. அப்ப நான் அதெல்லாம் சொல்லுவேன், கவுன்சிலிங் இல்லையா, திருமணத்துக்கு முன்னாடி கவுன்சிலிங்ல கணவன் மனைவி தான் சொல்லுவேன் இல்லைங்களா. அப்ப அவங்களுக்கு வந்துட்டு அந்த நாட்கள்ல சாதாரண எரிச்சல் இருக்கும். நீங்க அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இளம் கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஸோ இதெல்லாம் காரணங்கள் இல்லையா. இன்னொன்று ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த 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 இதனால. இப்போ கணவன் அதை அனுசரிக்கணும், கணவன் உற்ற துணையா இருக்கணும். நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் வேணாம் நான் பார்த்துக்கிறேன், இது பண்ணலாம். ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது ஒரு பிரச்சனை பத்தியில உன்னால் அதை செய்ய முடியாது, நான் பார்த்துக்கிறேன், டோன்ட் வரி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இந்த உறவு அன்பு வந்து பிணைப்பு அதிகமாகும். அது பிணைப்பு அதிகம் ஆகிற இன்னொரு இந்த இது இல்லைங்களா, அவர்களுடைய அந்த அந்த மாதவிடாய் டைம்ல அவர்களுக்கு அது சரியாது. ஸோ இங்கேயே ஆரம்பிச்சு எங்கேயே போறோம்.
ஸோ கண்டிப்பா டாக்டர்கிட்ட நம்ம கேட்கணும் ஐயா. ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் மறதி ஞாபகம் இல்லை. முன்ன கரெக்டா அப்படியே வழி பண்ணிட்டு வரேன். என் தங்கச்சிக்கிட்ட நான் அப்பப்போ கேட்டுக்க அப்டேட் பண்ணிட்டு வர்றதெல்லாம் இருக்கும். இப்ப அந்த அந்த தெரிஞ்ச வரைக்கும் போறோம் அப்படி இருந்துட்டேன். இன்னும் ப்ரெசென்ட் அப்டேட் எதுவும் நான் தங்கச்சிங்க கிட்ட அதெல்லாம் ஐயா, கேட்கல. இன்னொரு காரியம் சொல்லாங்களா ஐயா அதுல? சொல்லலாம் ஐயா, இந்த சொல்லலாம். இப்போ இந்த பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய பேட் இருக்கு இல்லைங்கய்யா, ஆமா, ஆமா, அந்த அந்த இது கூட வந்து ஆமாய்யா. இது இல்லாம இருந்ததுன்னா, ஆமா, தரம் இல்லாம இருக்கிறதுனால ஆ அது ஆமா. அதான் அதுதான்யா, அதுதான்யா. அது அதுல அது ஒரு வந்துட்டு ஆமா, அதுல வந்துட்டு ரீசைக்ளிங்க்கு அது இதுவாகணும். அப்ப ரீசைக்கிள் ஆகாததுக்கு என்னன்னா, பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் ஆகாது, இல்ல லேட் ஆகும். அப்ப அந்த மாதிரி தரமற்ற எந்த தரமற்றது இப்ப நம்ம சாப்பிடுறது எல்லாம் தரமே கிடையாது. இந்த த்ரோட் கேன்சர் வருது, இது எல்லாத்துக்கும் வந்து மெயின் காஸ் பார்த்தா நம்ம உணவு பழக்கம், நம்முடைய சூழல். முக்கியமா பிளாஸ்டிக் அளவுக்கு அதிகமாக நம்முடைய நம்முடைய நமக்குள்ள இருக்குது. நம்ம அதை அதிகமாக ஒன்று சுவாசிக்கிறோம், பயன்படுத்துறோம், எல்லாம் இருக்கு. அதனால இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா பயன்படுத்தணும். அந்த நாள்ல எல்லாம் அதை வந்துட்டு எனக்கு தெரியும் எங்க பாட்டிமா பின்னால் பெரிய இடம் இருக்கு இல்லைங்களா, அதை பண்ணிட்டு அதை வாஷ் பண்ண சொல்லிட்டு, இல்லை சம்டைம் எங்க பாட்டிமாவே வாஷ் பண்ணுவோம். வாஷ் பண்ணி டெட்டால் அப்போ டெட்டால் போட்டு நல்லா இது பண்ணி கொண்டு போயிட்டு நல்லா வெயில்ல போயிட்டு அதை 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 காய போடுவாங்க இல்லையா, காய வைப்பாங்க. எனக்கு அப்பெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் அப்புறம் தான் தெரிய வருது. அப்போ இயற்கையாவே அவங்களுக்கு வந்து அந்த இது அது வேணா மஞ்சள் போடுவோம். மஞ்சள் இதுல antiseptic இல்லைங்களா, மஞ்சள் தண்ணியில அதை வச்சு இப்படிலாம் பண்ணுவாங்க. அப்போ இப்ப அது எல்லாத்தையும் உள்ளடக்கியதான் இப்ப பேட் வந்திருக்கு நமக்கு. ஸோ அந்த பேட்ஸ் வந்து தரமுள்ள பேட்ஸ் நிறைய டூப்ளிகேட் வருது, கம்பெனி பேர் டூப்ளிகேட் வருது. அப்ப அது எப்படி எல்லாம் பண்ணுது. அப்போ இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் வரணும் நமக்கு. ஒரு அவேர்னஸ் வரும். எந்த பொருளை வாங்கினாலும் பின்னாடி இதை படிக்கணும், உள்ள என்ன இருக்கு இல்லையா. நம்ம எதையும் பின்னாடி போட்டிருப்பாங்க இதுல என்னெல்லாம் இருக்கு. ஒருவேளை ஒரு மாசான் வாங்குவோம், ஆனா மாசான ஒரிஜினல் மேங்கோவே கிடையாது. பத்தா அப்போ வெளிநாட்டவருக்கு அந்த அவேர்னஸ் இருக்கு, பின்னாடி திருச்சி படிப்பான் எத்தனை பர்சன்ட்டுக்கு என்ன இருக்கு, அது என்னன்றது தெரியும். எத்தனை பர்சன்ட் சொல்ற அந்த பொருள் என்ன பொருள்னு சொல்லியிருக்கும். இதெல்லாம் அவங்க பாடத்தை படிக்கும், ஸ்கூல்ல படிக்கும் பொழுதே இதெல்லாம் வரும் அவங்களுக்கு. அந்த அந்த சப்ஜெக்ட்ல வரும். என்ன சப்ஜெக்ட் இது, காமன் சப்ஜெக்ட் சொல்லுவாங்க இல்லையா, சோசியாலஜியா. ஆமா, சோசியாலஜிலேயே அது அது வரும் இதெல்லாம் இல்லைங்களா. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம சபைக்கு நம்ம எவ்வளோ சொல்லி கொடுக்கணும். பைபிள்லயே முக்கியம் இருக்கும் இல்லையா. பைபிள்ல இதெல்லாம் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது இல்லைங்களா. அப்போ பைபிள நம்ம எவ்வளவு படிக்கணும், எவ்வளவு புரிஞ்சுக்கணும், அதன் ஊடாக எப்படி நம்ம மக்கள் கடவுள் மக்கள் அப்படிதான் பண்ணாரு. முக்கியமா பன்றி இறைச்சியா சாப்பிடக்கூடாது. அவங்க போகிறது என்னன்னாக்கா வெயிலான இடம். பன்றி வந்து அவ்வளவு சீக்கிரத்துல என்ன ஆகுதுனாக்கா அது அது வேகாது. அது ஃபுல்லா வேகினா தான் அதுல இருக்கிற கிருமிகள் எல்லாம் செத்துரும். ஆனா இவங்க சுட்டு சாப்பிடுற பழக்கம் தான் எபிரேயர்கள் இல்லைங்களா. இப்ப சுட்டு சாப்பிடுறாங்க இல்லைங்களா, இதுல போயிட்டு அவன் சுட்டு சாப்பிட்டா கருவாகாது. ஆனா அது நல்லா கொதிக்க வைக்கிற அளவுக்கு அவங்க இது வேணும். ஸோ ஒரு அது ஒரு ரீசன் பன்றி இறைச்சி இது மாதிரி ரெண்டு இது உள்ளது. இதுங்கெல்லாம் ஒரு காரணம். இன்னும் ஒட்டகத்தினுடைய இது என்ன பிரச்சனை வரும்னாக்கா, அது தன் வெயில்காக தன்னுடைய யூரியனே திரும்ப அது வந்து உள்வாங்கிக்கும் தாகத்துக்கு இல்லையா. அப்ப குளம்புள்ளதை பத்தி பேசுறாருன்னா அதுல என்ன இது இதெல்லாம் அந்த நாள்ல எடுத்துலையா இல்லைன்னா சயின்டிபிக்கா தான் மருத்துவ இது சைக்காலஜி இதை பேஸ் பண்ணி அப்போ வந்து டீச்சர்ஸுக்கு எடுப்பேன். நாங்கள் எடுப்போம். நான் பால் பிளாசம், ரிச்சர்ட் அம்ரோஸ், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க, அவங்கள ஸ்பெஷலைஸ்டா இருப்பாங்க. அப்புறம் மருத்துவர்கள், உளவியலாளர்கள், இந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்போம். அதுதான் அந்த காலத்து கிறிஸ்தவம் அப்படி இருந்தது. இதெல்லாம் சீஷத்துக்குள்ள அடங்குது, சீஷத்துவத்துக்குள் இதெல்லாம் அடங்குது, உள்ள அடங்குது. டிசைபிள்ஷிப் வெளிக்கு எல்லாமே போயிடுது. சபையும் ஒண்ணு நான் போயிடுச்சு, திருச்சி விசுவாசிக்கிறது இல்லையா. நம்ம எதிர்கால சீர்கேட்டுக்கு நம்பர் 1 காரணம் பெற்றோர் தான். என்னால் அடிச்சு சொல்றேன். கொடுக்கிற நேரத்தை கொஞ்சம் பிரிச்சு
அதை எடுத்துன்னு போயிட்டு உலகத்துக்கு கொடுத்தாங்க. போய் படி 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 படி. நீங்க பாருங்க, பிள்ளைங்க பாருங்க, காலையில எழுந்து படி 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 படி. ஸ்கூலுக்கு போனா படி 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 படி. ஸ்கூலை விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு வந்த உடனே நேரா டியூஷன் போய் படி 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 படி. சரி, டியூஷன் முடிச்சு வீட்டுக்கு வந்தா அம்மாவை என்ன கூப்பிட்டு, இல்ல ஸ்கூல்ல என்ன சொல்லிக்குதா படி படி படி. தூங்குற நேரம், சாப்பிடுற நேரம் தவிர படி 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 படிட்டு படிப்பே தான். இதோட கூட இப்ப புதிய சிஸ்டம் வந்தா இன்னும் என்ன ஆகும்? அப்போ அந்த கடவுளுடைய அந்த இறை அனுபவம், இறை ஆசி, ஒரு வசனமாவது போயிட்டு அங்குள்ள பிறகு கடவுள் அதோட கூட பிள்ளைகள் அதோட கூட வளர்றதுக்கு இல்லைங்களா? அப்ப நம்ம அதை செய்யறதே இல்லை. அப்ப அது செஞ்சா நம்ம என்ன பண்றோம்னாக்கா, பிள்ளைகளை ஒழுங்கா சபைக்கு அனுப்புவோம், நேரத்துக்கு அனுப்புவோம், சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புவோம், யூத்துக்கு அனுப்புவோம், பைபிள் எடுத்துட்டு போகணும், பாட்டுக்கு எடுத்துட்டு போகணும். ஒரு ஒரு டிஸ்கஷன் நடக்கும். சாப்பாட்டு நேரத்தை இன்னைக்கு பாஸ்டர் என்ன பேசணும் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். ஃபேமிலி டெய்லி ஃபேமிலி மீட்டிங்ஸ் நடக்கும். எங்க டெய்லி குடும்ப ஜெபம் நடக்கிறதா இல்லை. அப்ப இதெல்லாம் செய்யாம உலகத்து மேல கிறிஸ்தவ பெற்றோர்கள் கிறிஸ்தவ பழி போடுறது இல்லையா? நான் சென்ஸ்னு சொல்லுங்க. நான் சென்ஸ், சுத்த நான் சென்ஸ், சென்ஸே கிடையாது. நம்ம தான் அது காரணம். பெற்றோர் அதை செய்யல. பெற்றோர் செய்யல. கடவுளுடையவர்களுக்கு எவ்வளவு பெரிய அதிகம் தெரியுமா? அது மெயின் சர்ச் அது வெறும் வெறும் எதுக்கு சொல்றாங்கன்னா, காணிக்கைக்கு சொல்லுவாங்க. முதல் காணிக்கை, 2 காணிக்கை, 2 ஒன்னா சொல்லி கொண்டு கடவுளுடைய உபடத்துல வாங்கி உமைக்க கொடுக்கு. இது சாதாரண அதுக்கு மட்டும் சொல்றேன். எல்லாத்துக்கும் உரியது இந்த வசனம். பிள்ளைகள் கடவுளுக்குரிய ஆண்டு உமைக்க கொடுக்கிறது இல்லையா? நான் உம்முடைய உமைக்க கொடுக்கிறேன். அதை ஏற்றுக்கொள்ளும். இப்ப இன்னைக்கு கடவுள் ஏற்றுக்கொண்ட அளவுக்கு எதுவுமே இல்லையா? கொடுக்கலையா அவருக்கு? சார், நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இதோடு கூட. எவ்வளவு இருக்குதுங்க ஐயா பைபிள்ல நம்ம தெரிஞ்சுக்குது. நம்ம இன்னும் இது எங்க பறிக்க விட்டா நீங்க புதிய ஏற்பாடுல தான் இது எல்லாம் வரும். இது அப்படியே யோசிங்கன்னா இல்லை, ஆவியாளர் லிங்க் பண்ண வாழ்க்கையை லிங்க் பண்ணுவார். நம்மை உலகம்னா என்ன, இருள்னா என்ன, வெளிச்சம்னா என்ன, இதெல்லாம் இங்க இருந்தா வரும். ஆனா இது அப்படி அங்கங்க இதுவெல்லாம் எங்க இருக்குன்னா பழைய ஏற்பாட்டுல இருக்கு. அதுதான் நம்ம புதிய ஏற்பாட்டுல என்ன தெரியணும். முதல்ல பைபிள் புதிய ஏற்பாடு ஃபுல்லா தெரியணும். கடவுள் என்ன பேசினார், என்ன செய்தார், என்ன செய்ய சொன்னார், நான் என்ன பேசுகிறேன், என்ன செய்ய. இதை புதிய ஏற்பாடை வச்சுட்டு நடுவில் சாண்ட்விச் பழைய ஏற்பாடு அதை கொண்டு போயிட்டு அதுல இருந்து என்ன பண்ணணும், திருப்பி புதிய ஏற்பாடை சப்போர்ட் பண்ணும். நான் அனுப்ப வேண்டியிருக்கு. இன்னைக்கு சிடில அனுப்ப போறேன். ஏன்னா ஒருத்தர் கேட்டாங்க, ஐயா அதுக்கு புரியல, அது சாண்ட்விச் புரியல, அது கொஞ்சம் விளக்குங்கன்னு. ஒரு சனிக்கிழமை நைட் அவங்க போன்ல பேசினாங்க இல்லையா? சரி, இந்த குழுவில் போட்ட நல்லா இருக்குமா, சரி நம்மளே அதை போடுவோம், குழுவில் போடுவோம்ட்டு நேற்று சாயந்தரம் திடீர்னு பாடம் எடுக்கும்போது நான் இதுதான் போட்டேன். திடீர்னு இதுதான் ஒரு லெசன் எடுத்தேன் நான். மதியெல்லாம் உட்காந்து உருவாக்கி அது திடீர் நம்ம தான் சக்கரை இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ சக்கரை, நான் தான் இழுப்பப்பூ. அதை 108 பாஸ்டர், நான் எமர்ஜென்சி பாஸ்டர், டக்குனு கூப்பிட்டா போயிடுவேன் இல்லையா? அதனால உருவாக்குன்னு அதை இன்னைக்கு அனுப்பணும். அது அப்ப இந்த சாண்ட்விச் இதுல புரியும். இந்த பிடிச்சாலே புரிஞ்சுது எப்படி இல்லையா? புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு இல்லையா? நம்ம இதுவும் இல்லை இதுவும் இல்லை, இங்க இருந்துதான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஏற்படுற பிரச்சனை. அப்போ முதல்ல இது தெரியணும். அடிப்படை புதிய ஏற்பாடு, சுவிசேஷ புத்தகம் ஃபர்ஸ்ட் புரியணும் இல்லையா? அது புரிஞ்சுக்கணும். அப்புறம் மற்றது புரிஞ்சுக்கணும். அடுத்தது பழைய ஏற்பாட்டுக்கு. ஏன்னாக்கா புதிய ஏற்பாட்டுல என்னெல்லாம் சொல்லுச்சு அப்படின்றது பழைய ஏற்பாட்டுக்கு வரும். அது சொன்னதை பத்தி இன்னைக்கு பாடம் எடுத்தா புரியும். அது என்ன சொல்லுது, எங்க சொல்லுது, ஏன் சொல்லுது. அப்ப அது படித்து திரும்பி அதை கொண்டு புதிய ஏற்பாடு வெளிச்சதுக்குள்ள கொடுக்கும். ரொம்ப நேரம் போயிட்டோம், எங்கேயும் போயிட்டோம். ஓகே, தேங்க்யூ ஐயா.